எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்ன வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலையை நம்ம கண்டிப்பான முறையில் பார்த்துக்கணும். இந்த வேலை தான் செய்வோம், அந்த வேலை தான் செய்வோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்ன வேலை கிடைச்சாலுமே நம்ம பார்க்க தயாராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கடந்து போக முடியும். நமக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஜென்மத்தில் கிடைக்காது. அந்த ஜென்மத்தில் வாழவும் முடியாது. நமக்கு 100 ரூபாயாக இருந்தாலும் அந்த உழைச்ச காசாக இருக்கணும். அப்படி தான் நான் நினச்சிப்பேன். என்ன வேலையாக இருந்தால் என்ன, நம்ம பார்க்குறதுக்கு கூலி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி தான் நான் கடந்து போவேன். தவறு பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அதை தாண்டி உழைக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு நினச்சி நான் நம்புகிறவன். அதே மாதிரி நமக்கு வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி முடங்கி உட்காந்துடக்கூடாது. நமக்கு என்ன வேலை கிடைச்சாலும் அதை பயன்படுத்திட்டு நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். 2வது, நான் இந்த விவசாய வேலை இந்த வேலை அப்படிலாம் இல்லை. நான் என்ன வேலை கிடைச்சாலும் ஆடு மாடும் வச்சுருக்கேன் நான். அதை தாண்டி யார் விவசாய கூலியாக நான் வேலைக்கு பார்ட் டைமாக காலைல 8 மணிலேருந்து 2 மணிக்கு என்ன வேலைக்கு யார் கூப்பிட்டாலுமே நான் போயிடுவேன். என் உடல்நிலை சரியில்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு வேலை பார்த்தேன்னா என் உடம்பு சரியாயிரும். அந்த அளவுக்கு என் உடம்பை நான் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நான் ரொட்டீனாக ஓடிட்டே இருக்கிறதுனால அப்படி நான் காலங்கள் கடந்துருச்சு. இப்போ ரீசெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான வேலை, நாளே ஒரு மாதிரியாக கிறங்கி போயிட்டேன். அது எனக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சாலும் கூட வேறு வழி இல்லை. நம்ம 2 பிள்ளைங்களை வச்சுருக்கோம். நம்மளோட எதிர்காலம் முடிஞ்சு போச்சு. நீ பிள்ளைங்களுக்காக ஓடணும்னு நினச்சி ஓடுறவ தான் நான். அதனால் எந்த வேலை பிடிக்கும் பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. உங்களால் எந்த வேலையெல்லாம் பார்க்க முடியுமோ அந்த வேலையெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு என்னக்கா வீடியோவில் பேசிட்டு போயிடுவீங்க, எங்களால் முடியுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. நமக்கு மனதைரியம் மட்டும்தான் முக்கியம். மனதைரியம் இருந்தால் நம்ம எதை வேணாலும் ஜெயிச்சு போயிடலாங்க. பொய் சொல்லக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, அடுத்தவன் பொருளை திருடக்கூடாது. இதை தவிர நம்ம எப்படி வேணாலும் உழைக்கலாம். நம்ம உழைக்கிறதுக்கு ஆண்டவன் நம்மளுக்கு காலு கையை நல்லா கொடுத்துருக்கான். இன்னும் ஊனமுற்றோர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க. நமக்கு ஆல்ரெடி ஆண்டவன் காலு கையெல்லாம் நல்லா தானே கொடுத்துருக்கு. அதனால நம்ம உழைக்கிறதுக்கு எப்போவுமே தயாராக இருக்கணும். அதனால் தயவு செஞ்சு என்ன வேலையாக இருந்தாலும் பார்க்க தயாராக இருங்க. நான் அதிகமாக பொருளாதாரமும் கிடையாது. நான் பொருளாதாரம் இல்லாத ஒரு பொண்ணு தான். இருந்தாலும் என்னோடய வாழ்வாதாரம் என்னோடய மாடு. அதை தாண்டி நான் என்ன வேலையாக இருந்தாலும் போவேன். போனதுனால இன்றைக்கி ஓரளவு என்னால் ஜெயிச்சு நிற்க முடியுது. அந்த மாதிரி நீங்களும் மனதைரியத்தோடு உழைச்சி நம்ம என்ன வேலைலாம் கிடைக்குதோ அதை பயன்படுத்தி நம்ம வாழ்கிறதா நல்லது. அதனால் தயவு செஞ்சு உழைப்பை மட்டும் கைவிட்டுறாதீங்க. என்ன நடந்தாலும் சரி உழைப்பை மட்டும் கைவிட்டுறாதீங்க. கைவிட்டுறவும் கூடாது. கைவிட்டுட்டோன்னா வாழ்க்கையில் ரொம்ப பின்னடைவு அடைஞ்சிருவோம். 100 ரூபாயாக இருந்தாலும் அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கினா கடன் தான். 50,000 கடன் கட்டினக்கில் 1000 ரூபா அவனோட சொந்த காசாக இருக்கணும். 49,000 கடனாக இருந்தால் கூட 1000 ரூபா நம்மளோட சொந்த காசாக இருந்தால் தான் அந்த கடன் அடைபடும். அதனால் உழைப்பை கைவிட்டுறாதீங்க.